Nanda Vinu from TT official campus magazine of CEG, ACT and SAP. இன்னைக்கு on the show we have Gabriel and Darshana. வணக்கம். Hi. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் சமீபத்தா இவங்க 2 பேரும் நிறைய ரொமான்ஸ் சாங்ஸ் டியூட்டாக போடுறாங்க, நிறைய போயட்ரி பண்ணாங்க, நிறைய மல்டி ரவுண்ட் கிரியேட்டிவ்ஸ். ஒரு சிங்கர் சாங் சொல்றாரு, ஒரு கிரியேட்டிவ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸ்பீக்கிங் அபவுட் கிரியேட்டிவ், உங்க கிரியேட்டிவ் ஜேர்னியை பற்றி பேசுங்களேன். நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, அது எப்படி வந்துச்சு, என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ், லிட்டில் திங்ஸ் யூ செரிஷ், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுங்க ப்ரோ. I think I started dancing when I was around 3 or 4. Okay. So apatotte I've been in the creative zone dancing. I started writing around school times. Oh, like what standard? I think around when I was 11th or 12th. But I think I took more interest in it towards college, and then adukapro with time I think I got better. Okay. And music also same thing, started out when I was young, stopped for a while, and now restarted again in college. Oh, okay. So on the madri it's been a while, but I've talking about milestones, I think every point when I started doing something and getting recognition for it was very important to me. Yes. I work with the Dancers Club, so because of them I think I've gotten a lot of opportunities, whether be it shoots or shows. So I've been able to be a part of a lot of music videos, and I've done a bunch of shows. So when, recently I got to perform, we as a group were performing with A.R. Rahman. So I think all of those is like a really important milestone, to be in the same stage as him and to like dance and things like that. So I think, I think I've had a bunch of milestones just because of this creative journey. Have you said? இந்த வந்து சேம் ஸ்கூல்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. சின்னலேயே டான்ஸ் ஆடுறது, விஜய் பாட்டு போட்டு till 8th standard வரைக்கும் விஜய், ரித்திக் ரோஷன், பிரபுதேவா தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய எக்ஸ்போஜரே. அதை தாண்டி வேற யாருமே தெரியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு, ஏகோ நெமுனம், அதுக்கப்புறம் தான் அந்த எம்ஜே எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் டான்ஸஸ், லெஸ்ட்வின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ பேசிக்கா எனக்கு டான்ஸ் மேலதான் பேஷன் ஜாஸ்தி. அப்போ சின்னதுல ஏதாவது பாட்டு போட்டு அது கோரியோ பண்றது, நம்மளே ஆஃபீஸ்ல வந்து கோரியோகிராஃபி பண்றது. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. ஸோ ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் நேஷனல் அவார்டுக்கு. பட் 3மே ஏதோ ஒரு நேரத்தில் வந்து எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல, நிறைய பிரச்சனைனால. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வர ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து ஏன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் மைக் கம்யூனிட்டியில போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் மைக்லேயே வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா டிக்கெட் ஷோஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்ன மாதிரியே இருக்க டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், பேசிக்காக ஸ்டோரி டெல்லிங் அண்ட் போய்ட்ரி. அண்ட் அது இல்லாமல் இப்போ எங்களோட இண்டிவிஜுவல் சீரீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கு. Super, sir. When did you two first meet? We actually met for an open mic that he conducted with the Love Hope company. That was actually my first open mic as well. A friend of mine called me and he said, why don't you go and try? Because you say, you write and stuff like that. Apdi poitu anga I met him. Even then we just randomly connected, and then for another shoot when we met again for the Dancers Club was when we actually got to talking, and then he randomly called me up one night and he's like, நாளைக்கு நான் சென்னை வரேன், எனக்கு ஷூட் இருக்கு, வரியா? அப்படி போயிட்டு and then rest is history. Randomly. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே 1 million போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் ஷூட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ட் நல்லா இருக்கு அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணி அப்போதான் வந்து எங்களோட ஸ்டோரிஸ், போய்ட்ரிஸ் எல்லாமே பேசிக்கிறோம். அதாவது நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் வீக். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம், ஓகே எங்களுக்குள்ள அந்த கனெக்ட் நல்லா இருக்கு, ஸோ இதை டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். நீங்க தமிழ்ல பாடுறது, இவங்க இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்து இப்போ நீங்க வந்து தர்ஷனா மேம், நீங்க பார்த்தது தான் நான் இன்ஸ்பயர் உங்க 2 பேர் கேட்கறேன். ஸோ லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மோமெண்ட் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, அவ்வளவுதான் நம்மளை முடிச்சுட்டாங்க போங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கஷ்டமான மோமெண்ட், ஆனா அந்த மோமெண்ட்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து, சரி இவ்வளவு கஷ்டப்படுறோம், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது மோமெண்ட் இருந்திருக்கா உங்க லைஃப்ல?
I feel like ipo whenever something bad happens to you, at that point of time it'll feel like the worst thing is happening to you. Then you get over it, and then another something bad happens to you, and again you feel like this is probably the worst thing. I think we've all gone through enough problems in our life, so appdi solradhu it's just a normal way of life, I think. டெய்லி நடக்கிறதுலயே இருக்கு உங்களுக்கு. டெய்லி நம்ம யூஸ்வலா காலைல ஏஞ்சிப்போம், இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்போம். இன்னொன்னு, நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு ஓட ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் ஆரம்பிச்சிடும். இது நடக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் போதே நம்மளுக்கு அந்த பயத்துக்கான ஒரு சீரியஸ்னஸ் நம்ம கொடுக்குறோம் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது ஒரு கெட்ட விஷயம் நடந்தாதான் அப்படின்னு கிடையாது. எவ்ரி டைம் நீங்க உங்க லைஃப் பத்தி உங்களுக்கு பயம் வரும்போதுலாம் நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நானே கரெக்ட். ஒரு கிரியேட்டிவா எதை பார்த்து நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் இருக்கீங்க? ஒரு மூவி ஆர் சாங் எதை பார்த்து நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனீங்க? சரி நம்மளே இந்த மாதிரி பண்ணணும், ஏதாவது உங்க இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஒர்க்? நாங்க எதை பார்த்துமே இன்ஸ்பயர் ஆயிடும். அதான் உண்மை, சீரியஸா. ஏன்னா இப்போ என்ன சொல்லலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ நாங்க அப்படிதான் எங்களோட லைஃபே நாங்க பாக்குறோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் நடந்தா கூட மேபி நாங்க அந்த கண்டென்ட்டை வந்து கோத்ரூ பண்ணுவோம், வலிச்சு அழுவோம். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அதே கண்டென்ட்டா எழுதி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். I think I completely agree with him on that, because I think every artist would agree again. Every single second of our passing lives நாங்க பார்த்து இப்படி நடக்குதுல்ல இப்போ இந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி what we spoke about, I'm pretty sure both of us are going to turn it into content anytime soon. So I think it's just anything that happens in our life, even if it's bad or good, at that point of time we enjoy it. Ana, we are the kind of people that share. As an artist, we share again what we want to. We share that part of our lives with everybody, but with creatives with it. So under idhula, I think everybody and everything that we are surrounded with tends to provoke an artistic thought process for us. நீங்க ஆர்டிஸ்டா இவ்வளவு விஷயம், இந்த சென்சிட்டிவ் விஷயம் உங்களுக்கு வந்து இந்த சென்சிட்டிவ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பேசுறப்ப எப்படி இவ்வளவு ஓப்பனா நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம் வராதா? நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறேன், இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டோமே கொஞ்சம் உங்களுக்கு ஹெசிடென்ட்டா ஃபீல் ஆகாதா? Can you translate that for me? Sorry. Okay, I mean like as an artist, you know, whenever you are sharing these very sensitive moments or incidents that happen to you, don't you like feel a hesitancy to share it? Don't you feel like, oh, I'm sharing this, you know, that a type of hesitance? Okay. No, I don't think I've ever felt the hesitance. Again, one is I have a degree in psychology, so that's probably supporting me a lot to come in front and do whatever I want to do or whatever. But apart from that, I think as an artist, we choose to sort of form that community where we are ready to be vulnerable so that others can be vulnerable with us. We're sort of setting the stage saying that if you are scared to come out and tell us that you're facing something, it's okay, we're not that different from you. So I think as an artist, that's just a very inbuilt thing, I think, to like just give out space to be like, come, let's talk. No, I've also gone through it. On the madri, I don't think I've ever felt hesitant, but yeah. Yes, sir. சேம் தான். ஸோ இப்போ நான் பேசலன்னா இப்போ நீங்களுமே உங்களுக்கு ஒரு வலி இருக்கும், எனக்குமே அதே சேம் ஒரு வீட்டில் ஒரு ட்ராமா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண வேற ஒரு ஸ்பேஸே இருக்காது. இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்ட் ஃபார்ம் இருக்கு, நாங்கள் எப்படி வேணுமோ நாங்கள் போட்டு நாங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவோம். பட் அதை பார்க்குற உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நாங்கள் அது மூலயமா கொடுக்குறோம். நீங்களுமே பேசலாம், உங்களோட வலியை நீங்கள் எப்படி வேணுமோ சொல்லலாம். அழுதாதான் வலின்னு கிடையாது, லைக் கத்தி சொன்னாதான் வலின்னு கிடையாது. லைக் ஒரு பொயட்ரி மூலியமாவோ இல்லை ஒரு ஸ்டோரி மூலியமாவோ இல்லை ஒரு மியூசிக் மூலியமாவோ அது கேட்குற யாருக்கும் அது ஒரு கம்ஃபர்ட் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போதைக்கு இருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி உங்க ரெண்டு பேரும் கேட்கலாம். நீங்க கிரியேட்டிவிட்டியோட இந்த ஒரு ஹீலிங் பவரை பற்றி பேசுறீங்களா? ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஆஸ்க், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரியேட்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க சொசைட்டில? உங்க ரோலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இன் சொசைட்டி, ஒரு கிரியேட்டிவ் இன் சொசைட்டி, உங்க ரோல் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஃபுல்ஃபில் பண்றதுல ஆர் யூ ஹாப்பி ஆர் டு திங்க் நாங்க இன்னும் ஏதாவது பண்ணணுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆல்சோ இப்போ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை வந்து பொயட்ரி அண்ட் ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. இன்னொன்று பொயட்ரி அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இருக்கானே உங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வீடியோ போட்டதுனால உங்களுக்கு பொயட்ரி ஒன்று இருக்குன்ட்டு தெரிய வருது. ஸோ அதையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரியா நாங்கள் போடல, ஒரு மியூசிக்கோட வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான்.
ஸோ இங்க இருக்கிற யாருக்குமே வந்து பொயட்ரி ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஜர் இல்லைன்னும் போது ஸோ நாங்கள் இப்போ வந்து அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட ஆர்ட் ஃபார்மை வந்து நாங்கள் எப்படி கொடுக்குறோம்னா, உங்களுக்கு என்ன பேட்டர்ன்லன்னு சொன்னா உங்களுக்கு காது கேட்குமோ அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஆர்ட் ஃபார்மை திணிச்சு நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, ஸோ தட் நீங்க வந்து நாங்கள் இருக்கோன்ட்டு உங்களுக்கு தெரிய வரும், நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவோன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஓகே. இப்போ இந்த ஏஐ எல்லாம் வருது, அதுவும் ஆர்ட் பண்ணுது. சாரி, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்ஜிபிடி சார். ஓகே சாட்ஜிபிடி இந்த வேற என்ன இருக்கு என்னமோ வருது, மாசம் ஒண்ணு விடுறாங்க. அது வந்து அதுவும் ஆர்ட் பண்ணுது, அதுவும் மியூசிக் பண்ணுது. ஸோ உங்களுக்கு as a creative இதை பத்தி உங்க ஒப்பீனியன், இந்த ஏஐ ஜென்ரேட்டட் ஆர்ட், ஏஐ ஜென்ரேட் மியூசிக் அண்ட் do you like what do you think? இப்போ will it overtake musicians, artists நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் உங்க ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? There's actually this reel that I watched. I think I've watched it twice or thrice. That was very famous actually. And it says that this lady says that we want AI to do our laundry, not what we're good at, which is art or whatever. And that's something I heavily, I heavily agree to. The reason being, see, I'm not saying I don't use ChatGPT or whatever. Okay, Google illana ChatGPT da kepo nama questions. Ana what I've realized is ChatGPT ku oru limit irukku. And that limit at the end of the day is fed by us. Nama da and limit kudukunom. So we are the creators of ChatGPT. So I don't think anything can ever be bigger than the creator ever. Or, I mean, at least that's my opinion. Okay, yes sir. என் அம்மா கிட்ட பேசுறதுக்கோ இல்ல எனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றதுக்கோ இது எதுக்குமே வந்து ChatGPT-யோட கண்டென்ட் எடுத்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ண எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இல்ல சும்மா ஒரு I don't think there's any emotional backing in that. Like okay, it'll give you answers, but I don't, like he said, no, like if I talk to friend A and friend B, I have to talk differently. I can't talk in the same manner. But ChatGPT has one. ஒண்ணுமே இல்ல, சும்மா ChatGPT-ல போயிட்டு இந்த மாதிரி என் அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்றது மெசேஜ் அப்படின்னு போட்டு பாருங்க. உங்க அம்மா யாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வாட்டியுமே எங்க அம்மாவுக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு வந்து அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு நீங்க ஒரு ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பெட்டர் நீங்க உங்க அம்மா கிட்டே போய் சொல்லிடலாம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தேவைப்படலன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, திணிக்கவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கக்கூடாதுன்றது வந்து ஏன்னா ஒரு பாயிண்ட்ல எங்களோட ஒர்க் அது கொஞ்சம் சிம்பிள் ஆகுது. ஒரு திடீர்னு வந்து கிளைண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஒரு 10 பேஜுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புங்கன்னா அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம டைப் பண்ண முடியல, நம்ம ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து அதை பார்த்து டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ எங்களுக்கு அது ஒரு விதத்துல கம்ஃபர்டபுளா இருக்கு. Basically make life easier but just don't do everything, that kind of situation. நான் வந்து ஒரு ரைட்டர், நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா ரைட்டர் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நான் ஏஐ யூஸ் பண்ணிருக்கோம் பட் அது கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ் கான்டென்ட் அவ்வளவு யூசபிள் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, so tell your experience now using AI உங்க creative work. Again, when I'm being creative, when I say I use ChatGPT, I'm saying I ask random questions like, this is very normal, like if I'm cooking something randomly at home, I'll be like, can I mix this and this, like is that possible? That's why I use ChatGPT. Using it for my art, probably again human errors, just to avoid human error I try and see if I'm grammatically right or spellings yadavadhu enakku, sometimes some of the big words honestly you especially ENA INE, the confusion is always there. So on the nerathila I think it'll possibly just correct a lot of my sentences on the vidathila, yes, but like he said, I think there was this one time where I tried it. I was like, okay, let's see if ChatGPT can actually just be as artistic. But adukku oru moonu vaati da they gave me, like ChatGPT gave me answers, adukaprom they just kept repeating the sentences. So that's when I figured, I was like, okay, well, it's not going to go. I think so I don't think it's a threat yet. I'll keep it at yet. டாபிக் வரலாம். பல்பு வாங்கிய மூமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு இன்சிடென்ட்ல இங்க பல்பு வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். ஷோலயே வாங்கியிருக்கோம். ஆமா, ஷோ பண்ணும்போதெல்லாம் வாங்கியிருக்கோம், நிறைய நடக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்லாம், ஒரு வாட்டி வந்து ஒரு பெரிய கிரவுட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து யூஸ் பண்ணாத ஏதோ ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அது தப்பான வேர்டு இல்லை,
பட் அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அது அக்செப்டபிளா இல்லைன்றத வந்து அதை ஹோஸ்ட் பண்ணவங்க சொன்னாங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருந்துச்சு. ஒரு 300 பேர் முன்னாடி சாரி கேட்க வச்சாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு சில நேரத்துல நம்மளுக்கு பேசிக்கா லிரிக்ஸ் மறந்துடும், இல்ல டாபிக் மறந்துடும். லிரிக்ஸ் மறந்துடும், டாபிக் மறந்துடும்ன்றது நம்மளுக்கு தெரியும், உட்காந்துருக்க ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நம்ம ஏதாச்சும் மேட்ச் பண்ண பார்ப்போம். பட் ஆல்ரெடி நம்ம ஸ்டோரியை கேட்டவங்க யாராவது உட்காந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எப்போதுமே இந்த லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் சொல்லுவோம். இப்போ எப்படின்னா என் தம்பியோட ஸ்டோரி எடுத்து என் லைஃப்ல நடந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி நிறைய நடக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கும் போதே கை தூக்கி கத்துவாங்க, இது ஏன் கதை அப்படின்னு. இந்த மாதிரிலாம் இருக்கு. I think when apart shows mostly dance தான் பண்ணியிருக்கேன். So other than making mistakes while performing, I don't think there's anything otherwise that happens. But if I am to say, I guess videos post பண்ணும்போது, again obviously when I write I have a topic that backs me up. So அங்க back பண்ற topic doesn't really have to be me. It can be when my friend just calls me up and be, you know, tells me ரேண்டமா சூஸ் பண்ணலாம்னா பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு, இது பண்ணா. So sometimes I will think அவ என்ன யோசிப்பா அந்த நேரத்துல, like what is her thought process அந்த நேரத்துல. So I'll write on that. அதுக்கப்புறம் அவ என்ன கால் பண்ணி கலாய்ப்பா, ஏய் ஏன் பிரேக்கப் பத்தி எழுதுற. So it's that kind of thing, right? I mean obviously she takes it as a joke because she's like I can post this and like make whatever. But I think at that point of time so I think that's also very important to know that artists, or whenever we speak about instances, it's not always our instances. Sometimes it's borrowed. அந்த ஒரு இதுல ஆர்டிஸ்ட் ஆன எல்லாத்தையும் நம்ம பார்த்து சொல்ல முடியாது. பட் inspiration we take. Again, I'm not stealing anybody's thing, but yeah. ஓகே, அடுத்த கொஸ்டின். நீங்க உங்க லைஃப்லயே பார்த்தது ஆர் கேட்டது ஒரு மோஸ்ட் ரொமான்டிக் இது என்ன? ஒரு படமா இருக்கலாம், இல்ல ஒரு பாடல் வரியா இருக்கலாம், இல்ல ஒரு புக்கா இருக்கலாம். ஒரு மோஸ்ட் ரொமான்டிக் இப்ப கூட நீங்க நினைச்சா டக்குன்னு மனசுக்கு வருது, மனசுல நிக்கிற ஒரு விஷயம். Is it normal that nothing is coming? No normal. I'm going to let him go first. I need to think about this. ஆக்சுவலா நிறைய இருக்கு. 1-2 பிக் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து எனக்கு ரஞ்சித்தோட மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமா, பாரஞ்சித். அவர் பேசுற அரசியல் தெரியல, பட் அவரு அங்க வச்சிருக்க லவ் ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஹீரோயினோடது இல்ல, அவங்களோட அப்பா அம்மாவோட லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப சின்ன மொமெண்ட்ஸா இருக்கும், பட் ஆனா ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி காலால வந்து ரஜினியோடதும் அவங்களோடதும் அவங்க பேரோடதும், அதாவது அவங்க ஒய்ஃபோடதும், எக்ஸ் லவரோடது இல்ல, அவங்க ஒய்ஃபோடது. அவர் ரொம்ப ஜென்யூனா பியூரா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த மூவி பார்த்து எனக்கு சில்லு கருப்பட்டி, எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆல்சோ குஷி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி வந்து குஷி தான். சோ எனக்கு அந்த ஜோதிகா 2 பேர் லிப்லா கடிச்சது, சோ அதெல்லாம் வந்து எனக்கு காட்டல, நான் ஒரு வயசு தான் பார்த்தேன். சோ எனக்கு அந்த மூவி மேல கொஞ்சம் கிரேஸ் ஜாஸ்தி. அந்த குஷில அந்த கிளைம் அவங்க சேர்ற சீன், அந்த ஈகோ எல்லாம் பிடிச்சதா சார் உங்களுக்கு? அந்த படத்துல தான் அந்த மெசேஜ், ஈகோனா லவ் செப்பரேட் பண்ணும், அது இல்லைனா லவ் சேரும், அந்த மெசேஜ் ரொம்ப எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசிக்கா ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லெட்டர் வந்து 2 பேரையும் சேர்க்குதுன்னும் போது அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமா, ஸோ அது எனக்கு கொஞ்சம் பர்சனலா பிடிச்ச ஒரு. ஆல்சோ 96 ரொம்ப ஃபேவரட். ஆமா, அப்புறம் இப்போ வந்து மெய்யழகன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் குடான மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இன்னொரு மூவி இருக்கு, நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, கிரீன் மைல். ஆமா சார், பார்த்துருக்கேன். கிரீன் மைல் பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். ஸோ கிரீன் மைல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இன்னொரு மூவி இருக்கு, ஒரு ஓக்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு அந்த மூவி. ஒரு குழந்தை வந்து ஒரு பன்னி மேல வச்சிருக்க லவ், அவ வளர்க்குற ஒரு பன்னி மேல. சூப்பரா இருக்கும் அந்த லவ் ஸ்டோரி. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு பொண்ணு மேலதான் வந்து நம்ம அந்த ரொமான்டிசைஸ் ஒரு விஷயத்த பண்ணாம, லைக் நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயத்து மேலேயும் அந்த ரொமான்ஸ் இருக்கலாம் அப்படின்றதுதான். கரெக்ட் சார், கரெக்ட். ஆமா, ஸோ இது
I still can't remember it. I think, like he said, there's a lot of instances that come out, whether be it in between my own parents, they're very lovey-dovey, they're extremely lovey-dovey, or if it's just between them and me and my brother. And the idhula, I think, like he said, it's just there every moment types. And I think old movies, Bollywood movies, I think I liked a lot of old Bollywood movies. Like the old Shahrukh movies. Kabhi Khushi Kabhi Gham, all of those movies. Those little scenes between Shah Rukh and Juhi Chawla. Kajol. And I think specifically there is this one scene where his tire gets punctured and there's this entire monologue dialogues between the both of them. I think I find that very cute. Also, Barfi செம்மையா இருக்கும். Oh yeah. Oh my god, yeah. Barfi is a beautiful movie. Barfi. But more than Ranbir Kapoor and Priyanka Chopra, I think I'm forgetting her name. But Ilyana, I think the love that Ilyana has for Ranbir, enough to let him go. I think that's really beautiful. I think I like that. Yeah, it's a good point. So again, sacrifice பண்ற மனசு கேட்ட that's love. நாங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். நீங்க பண்ணிருக்கீங்களா? எல்லாமே பண்ணிருக்கோம். அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் உங்களுக்கு எப்பாச்சும் ஒரு மைண்ட் பிளாக் வருது, இல்ல அடுத்து எழுதணும் ஆனா எனக்கு தோணல, அந்த மாதிரி when you get a creative mind block, how do you overcome it? அதை எப்படி நீங்க தாண்டி எழுதுறீங்க? I think you take a break. That's it. Either I call my friends up, or I'll play with my dogs. I'll just go for a walk. I'll probably tell my sister I'm done, let's go shopping. But I mean, creative blocks are very common. If you have a deadline, like idu panni da aagano, then you just push through it. I think you just keep writing, and somehow or the other edavadhu click aidum. Okay. நீங்க சார் கிரியேட்டிவ் பிளாக் வந்து ஆக்சுவலா எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு 8 இயர்ஸா கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒரு 1 இயரா தான் இருக்கு. 8 இயர்ஸாவே வந்து எனக்கு எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் நான் எழுதுவேன். அது தப்பு ரைட்டுலாம் வந்து செகண்டரி தான். பட் என்னால் ஈஸியாக வந்து ஒரு கண்டென்ட் டிரைவ் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு அது ஒரு கடைசி 2 லைன் பிடிக்கலன்னா என்னால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு 10 லைன் கொடுக்க முடியும். ஸோ அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரா தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதுவுமே வந்து இப்போ ஓவர் கம் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஹெட்செட் போட்டு எனக்கு கம்ஃபர்டபுளான மியூசிக் OST இருக்கும் ஏதாச்சும், அதை ப்ளே பண்ணிட்டு நான் அப்படியே போகும்போது வண்டி ஓட்டும் போது தான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வரும். ஸோ பேசிக்காக அந்த பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் நானே பேசிடுவேன். அந்த பொண்ணோட டைலாக் எப்படி இருக்கும், பையனோட டைலாக் எப்படி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு எழுதுற 90% கதைகள் நான் பேசுறது சொன்னது எல்லாமே வண்டியில மட்டுமே தான் கிரியேட் ஆச்சு. எதுவுமே ஒரு ரூம்லயோ உட்காந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல. பைக் ஓட்டும் போது வர்றதுதான். இப்போ இந்த இன்டர்வியூ பாக்குற கிரியேட்டிவ்ஸ், ஒரு அஸ்பைரிங் ஆர்டிஸ்ட், ரைட்டர், பேசிக்கா அஸ்பைரிங் கிரியேட்டிவ்ஸ், இவங்களுக்கு நீங்க என்ன ஒரு பெரிய அட்வைஸா சொல்லுங்க? ஒன் லெசன் யூ லேர்ன் தட் யூ ஃபீல் தே ஷுட் ஆல்சோ லேர்ன் ஆரம்பத்திலே, அண்ட் ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி, வாட் டு யூ வாண்ட் டு டு them? I think I'd say trial and error. Do the trial and error. Even if you think it's the worst thing you've got, you might never know that one worst thing might turn out to be your best thing. I think that's something I've learned with time. I've always stopped myself from putting out a lot because I'm like, I don't think they'll like it. Anna, you honestly won't know unless and until you put it out if it's good enough or not. So trial and error is huge. You have to try, like, okay. என் சைடுல என்ன சொல்லுவேன்னா, இப்போ பாக்குறவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒன்ஸ் காலேஜ் விட்டு வெளியே வராங்கன்னும் போது அவங்களுக்கு மெயினா அடிப்படுற விஷயமே ஒரு ப்ரொஃபைல் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கையில சேலரி வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்க முடியும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேஸ், சப்போஸ் இப்போ யாராச்சும் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு ரைட்டிங் வரும்னா நிறைய வேலை இருக்கு, கண்டென்ட் ரைட்டிங் இருக்கு. ஸோ கார்பரேட்ல போகலாம், நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோர்சஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது நாலேஜும் கெயின் ஆகும், காசும் வரும். இன்னொன்று வந்து ஃப்ரீ டைம்ல உட்காந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம். நாட் ஜஸ்ட் எல்லாருமே போயிட்டு எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையே செய்யாம போயிட்டு அவங்களோட லைஃப் பின்னாடி ஓடணும், அவங்களோட ஆம்பிஷன் பின்னாடி ஓடணும்லாம் அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயல். ஏன்னா நம்ம ஓடுறதுக்கே நம்ம கையில காசு வேணும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுட்டு எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே ஒர்க் அவுட் ஆகும்னு நான் பார்க்குறேன். ப்ரோ, உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயத்தை கண்டு பயப்படுவீங்க. எப்போனா வாழ்க்கையில் காசு சம்பாதிக்கும் போது பயப்பட ஆரம்பிப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது.
ஸோ அப்போ வந்து நீங்க யோசிப்பீங்க பேஷனா காசு சம்பாதிக்கணுமான்னு யோசிக்கும் போது உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வரணும்னா காசு தான் வேணும் அப்படி வரும். ஸோ இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாமே அந்த என்னது மச்சான் ஏதோ ஒரு கிளவுட் 9ல இருப்பாங்களா, கிளவுட் 9ல இருப்பீங்க. ஸோ அது முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது தான் தெரியும் ஆக்சுவலா நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு. ஓகே. ஸோ அங்க இருந்து கீழே வந்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும் ரியாலிட்டி என்னன்ட்டு. ஸோ அது வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிசைட் பண்றதா தான் இருக்கும். நீங்க ஏதாவது மூவிக்கு ஒரு சாங் பண்றதோ ஒரு போயம் பண்றதோ டான்ஸ் பண்றதோ உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கா? இல்ல இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா மூவில வர எல்லா பாட்டையும் நாங்க வந்து இப்போ லவ் வெர்ஷன் பண்ணா நாங்க பிரேக்கப் வெர்ஷன் பண்ண போறோம், பிரேக்கப் வெர்ஷன் கூட நாங்க லவ் வெர்ஷன் பண்ண போறோம். ஆமா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு படத்துக்கு போற அளவுக்கு கான்டாக்டும் இல்ல, பட் யாரா பண்ணதை எடுத்து திருப்பி எங்களால பண்ண முடியும் ஈஸியா. If that chance ever comes, I think we'll be very blessed. Let's hope for the best. உங்க டேப் என்ன ஒரு ஷோ பண்ணீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? தேபயம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஜேர்னி. சென்னையில் இருக்க எல்லா ரெட் லைட் ஏரியாலுமே போயிட்டு நாங்கள் கவர் பண்ணோம். ஸோ அதோட ரிசர்ச் மட்டுமே எங்களுக்கு 2 years ஆச்சு. நான் தேபயம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதை வந்து நேஷனல் அவார்டுக்காக நாங்கள் வந்து புஷ் பண்ணோம். அது எங்களால் பண்ண முடியல. அதுக்கு நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நிறைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி அதுலேருந்து எடுத்த ஸ்டோரி தான் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து எல்லா ஓப்பன் மைக்கில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அதோட க்ரௌடை தான் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் லவ் ஸ்டோரிஸை வந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ தேபயம் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஓகேயா? ஸோ தேனா வந்து நீங்க ஒரு தப்பான வேர்டு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பீங்க, பட் எண்டு வந்து பாத்தீங்கன்னா தேவதையின் மகன் அப்படின்ற மாதிரி முடியும். ஆமா. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஐ கேன் அப்ரிஷியேட். சூப்பர் சார், உண்மையிலே சூப்பர். ஓ இஸ் தேர் ஒரு லெஜெண்ட் யூ வாண்ட் டு மீட் அண்ட் ஒர்க் வித்? வைப் கட்சா யூ வாண்ட் டு மீட் தட் பர்சன் யூ வாண்ட் டு ஒர்க் வித், அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க ஒரு லெஜெண்ட்? ஸோ எனக்கு வந்து லெஜெண்ட் அப்படி கேட்டகரைஸ் பண்ணி வைக்க வேண்டாம். ஆமா, நான் எல்லாரையும் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் கன்சிடர் பண்றோம். ஏன்னா லைக் எல்லாருமே எங்களை மாதிரி தான் டிராவல் பண்ணி வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் பேசிக்கா வந்து ஒரு டைரக்டர். நான் ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட நான் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்ஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து திவ்யதர்ஷினி டிடி இருக்காங்க இல்லையா, எனக்கு அவங்களோட ஒரு ஆட் பண்ணணுன்றது வந்து ஒரு ட்ரீம் இப்பயுமே. ஆமா, அவங்களோட. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து ரசிச்ச ஒரு கேரக்டர் அவங்க. ஆமா. ஸோ எனக்கு வந்து அவங்களோட ஒர்க் பண்ணணுன்றது வந்து ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி. அது நான் எப்பயுமே அந்த மொமெண்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டியுமே அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அவங்க தான் ஹீரோயினா பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே போயிட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு இன்னுமே வந்து அந்த விட்டதை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இருக்கு. Ma'am, for you? There are a lot of people that I look up to as artists, like performing artists. In every industry, whether be it Malayalam, whether be it Tamil, Bollywood, I mean Indian industry, Hollywood, K-pop, whichever it is, I think there's a lot of artists. But I think one person that I want to meet, forget if I get a chance to work with, that was like God sent, but one person I'd want to meet is Adele. Adele, yes. I think she is like the celebrity of celebrities. எனக்கு டுவாலிப்பா பிடிக்கும். டுவாலிப்பா லெவிட்டேட்டிங் சாங் நாங்க பண்ணோம் இல்லையா, எனக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்டெப் அவங்க கூட போடணும்னு ஆசை. கண்டிப்பா போடலாம், கண்டிப்பா இருக்கு வாய்ப்பு வரும். தேங்க்ஸ் ப்ரோ. உங்களே கூப்பிட்டு போறேன் நானு. தேங்க்யூ சார். நீங்க எப்படிங்க இந்த ஜேர்னில மோட்டிவேட்டடா இருக்கீங்க, ஒரு பர்ன் அவுட் ஆகாம மோட்டிவேட்டடா you keep going to the next level? எப்படி உங்களுக்கு பேர் அந்த மோட்டிவேஷன் வருது? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நல்ல பாட்டு, நல்ல புக்கு. ஆமா, இதுதான் நல்ல சாப்பாடு. இந்த மாதிரி பாக்குற ஆடியன்ஸ்க்கு would you like recommend some good books, like in the book this was help for it will for you also, do you want to share? ஆட்டம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஆட்டம் இல்ல இது வேற புக். ஆமா, ஆட்டம். ஸோ இது வந்து ஒரு பொயட்ரி புக். நான் வந்து அந்த புக்கை வந்து ஒரு 40 minutesல படிச்சிட்டேன். அந்த புக்கை வச்சு நான் 2 ஷோ பண்ணேன். அதுல இருக்கிற 2 போயம்ஸை வச்சு.
ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணோன்னா அது பண்ணுவேன். பேசிக்காக அது எனக்கு தெரிஞ்சவங்களோடது, அதனால கண்டிப்பாக அதை சஜஸ்ட் பண்ணுவேன். There's this book, I think this is one of the first books that was given to me. It's called The Power of Now. It's very simple. Like the entire book, if you just go through it, you'll think it's a lot. It's very simple. It's about living in the moment, which is the most simplest, but yet the most hardest thing to do. So I think I like that book a lot. So I tell people to read that. If not, just remember that now is important. Whatever you're doing, just do it now. Don't keep it for late. அந்த மாதிரி. Good things. நீங்க ஆரம்பத்துல இருந்து from your school level you have been performing on the stage. So your stage fear இருக்கு ஒருத்தங்களுக்கு, அந்த ஸ்டேஜ் போறதுக்கு ஒரு பயம் இருக்கு. They have hesitant to go on stage. What advice would you give them to someone who has stage fear? How do they overcome that stage fear? கண்ண மூடிக்கோங்க ஸ்டேஜ்ல ஏத்து. ட்ரூ ப்ரோ, நான் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ்ல ஸ்கூல்ல அசம்பிளிலாம் ஏற்றி பாட்டு பாட சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து கண்ண முடிப்பேன். தூரமா தானே இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது நம்ம என்ன பண்றோம்ட்டு. சதோன்னு. But if you have to interact with the people, then please don't do that. But I still have the pre-show jitters always. No matter what, when you're getting into something, even if it's in front of the camera or on stage, we still have pre-show jitters or pre-shoot jitters. Whatever it is, adu irukkum. But one thing I always say is, even if you have to like maintain eye contact, maintain it for a few seconds and then look straight ahead. Anga wall irko illa, there'll be something. Just don't constantly look at people. When you constantly look at people is when your mind starts working. But when you're looking outside and when you're singing the song in your head, you're usually not so worried about it. Yes. That might work, but honestly, to each their own. I don't think I've grown enough to tell you what to do. அதே மாதிரி நீங்க ஸ்டேஜ் ஏறீங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் அது கீழே வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஸ்டேஜ் Make sure your friends and family are like close by. Then you'll be fine. ஆமா, Just ஃபர்ஸ்ட் always ஒரு talk to 2-3 them. ஸ்டேஜ்க்கு வந்து ஓகே, அதுக்கு அப்புறம் நீங்க ஃபேன்ஸ்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்தப்போ உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண கொஞ்சம் சில கமெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. Good and bad comments. எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஷோ பண்ணும்போது என்னோட அம்மா கீழே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஷோக்கு அவங்கள கூட்டு போயிருந்தேன், அந்த தேப்பையனோட ஷோக்கு. ஆஸ் அ மதரா அவங்களுக்கு வந்து அந்த ஷோ பிடிக்கல. என்னை ஷோ விட்டு வீட்டுக்கு கூட்டு வரும்போது ரொம்ப கேவலமா திட்டு வந்தாங்க. லைக் நீ வந்து என்னோட மானத்தையே வாங்கிட்ட, நீ வந்து என்ன பண்ற அப்படின்ட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டேன்ட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஷோ புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து அதே ஷோக்கு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தட்டிக் ஸ்டோரி டெல்லர் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ பேசிக்காக அது வந்து 3 கதை 3 ஃபீலிங்ஸ்னு ஒரு ஷோ. என்ன வந்து ரொம்ப இமோஷனலாக அழுகுற கண்டென்ட், நெக்ஸ்ட் வந்து ஒரு லவ் ஸ்டோரி, தேர்ட் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி டைப். ஸோ 3 இமோஷன் இருக்கு இல்லையா, 300 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். பட் முதல்ல அழ வச்சதுனால அவர் வந்து இஸ் அ பேத்தட்டிக் ஸ்டோரி டெல்லர், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஏற்றாதீங்க அப்படின்னாங்க. ஸோ இது ஒரு இந்த ஒரு காமெண்ட் வந்து என்னால் இன்னுமே வெளியே வர முடியல. That's a lot. I think one is appearance patti. Whenever somebody says something, that will always hit you in the wrong places, whether be it about anything. I'm not going to specify, but when people talk about appearances, I think it's one thing. Yeah, but that's the thing, right? It sticks with you throughout time. When somebody talks about your appearance, when you're trying to showcase, I think that's also one thing that I really don't like a lot about the industry, which is when you see talent in front of you. I'm not speaking in terms of me. I've seen a lot of talented people who are not given chances only because they don't reach up to somebody's standards of appearances. Either they're not fair enough, or they're too fair, or their smile doesn't look nice, their eyes doesn't pop out, the hair isn't flowy enough, or whatever it is. They're too tall, they're too short, they're too chubby, they're too thin. And because you don't fit into one person's explanation of this is right, this is the standard for appearances, I think that person lost a lot of chances. So whether that be me or any artist in the community, I think that's a very sad thing to see. காம்ப்ளிமெண்ட் வாங்கி நீங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. இன்னைக்கு கூட நினைச்சா உங்களுக்கு சந்தோஷம் வர மாதிரி ஒரு சில காம்ப்ளிமெண்ட் எனக்கு என் அம்மா அப்பா கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் தான். It's always, I mean, whenever somebody else gives it, of course it's important, but my mom and dad always, obviously, they always call me up and say, you're doing a good job, keep doing it. But I know they really liked something when they call me up and they,
it'll be a long conversation. They'll ask me about it. They'll be like, "Epti panna, em panna, what is it? What did the others say?" So other solumbode, I think I really take it to be very important, especially also when my brother calls me up. He'll obviously text me and tell me nalla irundhathu adu idu, but when he calls me and tells me that, okay, I really liked what you did, appo I think it really hits a nerve. Nice. Sir, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தானே. ஆமா, காம்ப்ளிமெண்ட். ஒரு வாட்டி தக்ஷன் சித்ரால 2022 வந்து ஒரு விமென்ஸ்க்கான ஒரு ஷோல வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டோரி டெல்லிங். அப்போ அந்த ஷோ பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணாரு, ஷோ முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கட்டி பிடிச்சி அழுதுட்டு, இந்த மாதிரி இந்த கதை மட்டும் எங்க அப்பா கேட்டிருந்தாருன்னா எங்க அப்பா திருந்திட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணாரு. ஸோ அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்டா நான் பாக்குறேன். அந்த இடத்துல அவர் ரொம்ப வல்னரபிள் ஆயிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்க ஒரு பர்சனல் விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்று அவர் அன்னைக்கு அழுதுருக்க தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா, ஸோ இது ஒன்று இருக்கு. சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான். இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சொசைட்டில நிறைய அநியாயங்கள் நடக்குது. அதுக்கு எதிராக நான் போராடணும்னா ஒரு மாவீரனா வரான். மாவீரனா போற ஜேர்னில இந்த பொண்ணை மீட் பண்றான். இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய இளவரசி. ஷி ஹெல்ப்ஸ் த பாய், அவனோட குவெஸ்ட் அதுலலாம் ஹெல்ப் பண்றான். என்ன ஆகுது, அந்த பொண்ணு வந்து பார்த்தா அவ்வளவு அழகு. ஆயிரக்கணக்கான பசங்க, நூற்றுக்கணக்கான பசங்க அவங்களோட அழகுல மயங்கி விழுந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருமே அந்த பொண்ணோட மனசை பிடிக்க முடியல. ஆனா இந்த பாய் பிடிச்சிட்டான் அந்த பொண்ணோட மனசை. ஆனா அந்த பொண்ணு இந்த பையன் பாருங்க, இந்த மாவீரனு இவனை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்றா, என்னமோ பண்றா. ஆனா அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு விழல. அவன் கடமை தான் முக்கியம்னு அதை நோக்கி போயிட்டு இருக்கான். ஆனா அவன் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன அளவை அவன் நெக்லெக்ட் பண்றான். ஆனா அந்த கடமை முக்கியம்னு அந்த ஒரு தைலமால இருக்கான். இந்த பொண்ணும் என்னை நீ கண்டுக்கிறதே இல்லைன்னு ஒரு ஃபீலிங்ல இருக்கான். அவனுக்காக இவ்வளவு உருகுறேன், கிரஷ் தான் வச்சிருக்கேன், ஆனா நீ என்னை கண்டுக்கலையேன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கா. சோ இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கஷ்டம். பாட்டுல ஒரு டயலாக் மாதிரி போலாம். ஆமா, ஒரு ஊர்ல, ஒரு அழகான ஒரு ஊர்ல வாழ்க்கையோட முடிவு என்னன்னு தெரியாம ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான். அவனோட நோக்கம் எல்லாமே வந்து அவனை மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்க எல்லாருமே காப்பாற்றணுன்றது மட்டும்தான். ஆனா ஏதோ ஒரு நேரத்துல ஒரு அழகான ஒரு உருவத்தை மீட் பண்றான். அந்த உருவம் வந்து ரொம்பவே அழகா இருக்கா. அந்த உருவத்துக்கு ஒரு பேர் இருந்தா என்னவா இருக்கும்? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அவனுக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு அழகான உருவத்தை அவன் மீட் பண்ணிட்டு அந்த பர்சன் அவங்களோட லைஃப் லாங் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது இவனால் அதை ஏத்துக்கவே முடியல. அதுக்கான காரணம் நிறைய இருக்கலாம். பட் ஆனா அந்த காரணத்தை அந்த பொண்ணு அவளோட வழியா அவங்ககிட்ட கேட்கும் போது அது என்னவா இருக்கும்னு கேட்கலாமா? Tell me one thing. I've been going behind you day and night. At least tell me once that you love me. Maybe at least once. Or is it so difficult for you to see in your eyes me standing in between all of this ruckus that you've created in your mind? Is it so difficult for me to be your priority in between all of this chaos that is in your mind? Can you not for 1 second take a break from being the warrior for this place and just be the lover for me? Is it so difficult for you to just look at me in the eyes and tell me that yes, though everything else is important to me, you are what matters to me most? Tell me, is it worthy for me to go behind you every day and night? Will you really tell me you love me? நீ ஒரு முறையும் அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணும். உன்னை விட்டு தூரமா போக கூடாதுன்னு தோணும். ஆனா அதான் தாண்டி நான் போகும்போது நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ரீசனுக்காக தான் நாங்க ஓடிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி இந்த இடத்துல நம்ம சேர்ந்தே ஆகணும்னும் போது நீ கேட்டலையா அந்த ஒரு செகண்ட் என்னால முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால நிஜமாவே முடியும். பட் ஆனா என்னால முடியாம இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அந்த ஒரு செகண்ட் உன் கூட வந்து இருக்கும்போது உனக்கு எதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான் எனக்குள்ள.
ஒரு முறையும் வந்து உன்னை சென்ட் ஆஃப் பண்ணும்போது நான் தைரியமா சென்ட் ஆஃப் பண்றேன்னு நினைச்சிட்டு நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய முட்டாள்தனம். உன்னை திரும்பி பார்க்க மாட்டோமா, திரும்பி வந்து நான் உயிரோட வரமாட்டேனா, திரும்பி வந்து நான் உங்ககிட்ட பேசாம இருப்பேனா, நிறைய கேள்விகள் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நிஜமா கிடையாது. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். And this is for you. Shall we go with the performance of you guys? Yeah, for song. போயிடலாம். லவ்ல இருக்க அழகான விஷயம் தெரியுமா, லவ் பண்ற பொண்ணு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே டெய்லி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண மாதிரி அதே பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்கும். தெரியுமா உனக்கு? அது உனக்கு இன்னுமே அழகா எடுத்து சொல்லணும்னா அந்த ஹிந்தி பாட்டை வச்சு சொல்லலாம். எப்படின்னா, கண்கள் பார்க்க கைகள் கோர்க்க உன்னை பற்றி நினைத்து நான் என்னை மறக்க காற்றில் எங்கும் சுற்றி திரிந்தேன் உன்னில் கைதானேன் கைதாகிறேன் கைதாகிறேன் உன் பார்வையால் கைதாகிறேன் 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 உன் பார்வையால் என்னை விடுவியே. இந்த மாதிரி உனக்கா இருக்கா? உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் அழகா சொல்லணும்னு எப்படி சொல்லுவ? சொல்லவா? சொல்லு. பாடவா? பாடு. Look at you now, loving me so nice, treating me so right, like a darling. Love gang flowers my type, putting all your time, making me so good. I fall for you. Look at you now, loving me so nice, treating me so right, like a darling. Love making me go round. Teri arada. Butterflies on ஷாய் போகுது. சும்மா லைட்டா. There you go. ஏய், ஆக்சுவலா என்ன ஒரு பாட்டு இருக்குடா, நீங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாருக்குமே டாஸ்க் இது. ரெடி 1 2 3 4. உன்னை நானும் கண்டேன், உன்னை கண்ட பொழுதே நான் கண்ணா பின்னமானேன், தூரம் நின்று உன்னை ரசித்தேன், இது ஹேவனாயத்தான கன்ஃபியூஸ் ஆனேன், உன்னை நானுமே கண்ட பொழுதே என்னை அறியாமல் பறந்தேனே, உன்னை நானுமே கண்ட பொழுதே என்னை அறியாமல். You don't know what you did to me, your body language speaks to me. I don't know what you did to me, your body language speaks to me. What you wanted to tell if you get a mic about storytelling? Okay, see, when it comes to storytelling, there is no format. நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃபார்மட் எதுவுமே கிடையாது. நீங்க உங்களோட ஸ்டோரி டெல்லிங்கை நீங்க எப்படி வேணுமோ கன்வே பண்ணலாம். படம் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்றது பாக்குறவங்களோட புரிதல் பேஸ் பண்ணி, பாக்குறவங்களோட வளர்ப்பு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. எடுக்க வேண்டியது உங்களோட கடமை. பிடிக்காதது வந்து அவங்களோட தனிப்பட்ட விதத்துல இருக்கிற ஒரு இமோஷன். ஸோ இப்போ ஒண்ணுமே இல்லை, எனக்கு பிரேக்கப் ஆகுது, நான் இன்னைக்கு வந்து ஒரு செம்ம லவ் ஸ்டோரிக்கு வரேன்னா என்னால் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு அந்த படம் பிடிக்காம தான் இருக்கும். இல்லை சொசைட்டில வந்து எனக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னும் போது படத்துல நல்லது நடக்கிற மாதிரி காட்டினா என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அங்க மட்டும் எப்படி நடக்கலாம், என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையன்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அது எதுவுமே நீங்க ஒர்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிஜமாவே ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னும் போது ஒர்க் பண்ணுங்க. வேற when comes to ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஷாப் போயிட்டு கத்துக்கோங்க. நீங்க வந்து ஒர்க் ஷாப்லேயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 days ஒர்க் ஷாப், ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஷாப் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு நீங்க கத்துட்டு எப்படி ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னு கத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட ஸ்டோரிஸை வந்து நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். வெற்றிமாறனோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எந்த ஸ்டோரி எழுதினாலுமே ஒரு எண்டு வைங்க, தப்பா இருக்கோ ரைட்டா இருக்கும், பட் எண்ட் ரொம்ப முக்கியம்னு. என்ன சொல்லுன்னா, எண்டு வச்சுட்டு கம்மா பக்கத்துல போட்டு நெக்ஸ்ட் அதுல இருந்து ஏதாவது டெவலப் பண்ண முடியுமான்னு பார்த்து எழுதிட்டு போயிட்டே இருங்க. நிறைய எழுதுங்க. லைக் எழுத தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். லைக் நான் வந்து பென் யூஸ் பண்ண மாட்டேன், நான் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பென்சில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டூல் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று எழுதுனா அழிச்சிடலாம். ஏன்னா எனக்கு என்னோட நோட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். என்னோட ட்ரெஸ் கூட நான் நீட்டாக பண்ணணும்னா தெரியாது, பட் ஆனால் என்னோட நோட்டை ரொம்ப நீட்டாக வச்சுப்பேன், எரேசர் மாதிரி. ஏன்னா பென்னில் போட்டால் அதை அழிக்கணும், அதான் நிறைய கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது. அதனால வந்து பென்சில் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அது என்ன மாதிரி யாராச்சும் உங்களுக்கு இருந்ததுன்னா பென்சில் யூஸ் பண்ணுங்க. ஓசிடி நிறைய இருக்கும் எழுதுறவங்களுக்கு, கிரியேட்டர்ஸ்க்கு பேசிக்காக. ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வயசாக எங்கள் வயசுலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ADHDலாம் வரும், அதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. வேற என்ன இருக்கு?
அவ்வளோ வயசெல்லாம் இல்லை பை த வே. ஆமா, ஒன்னே ஒன்று சொல்லணும்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப அழகான ப்ராசஸ். உங்களுக்கு இது நிறைய பெயின் தரும், நிறைய இருக்கு, பட் ரொம்ப அழகான ப்ராசஸ் இது. லைக் ஒரு வாட்டியுமே வந்து ஒரு ஸ்டோரி எண்ட் ஆகும்போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னொன்று வந்து உங்களோட ஸ்டோரியை வந்து நீங்க பேசுங்க, ஸ்டோரி பேசுங்க, லைக் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசுங்க, தப்போ ரைட்டோ பேசுங்க, கேளுங்க, அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்காதீங்க, கதை சொல்லுங்க. நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்றதை நம்ப வைங்க. உங்க ஃப்ரெண்டை நீங்க நம்ப வச்சிட்டீங்கனாலே சுத்தி இருக்க எல்லாரையும் நீங்க நம்ப வச்சிடலாம். ஸோ அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஆல்சோ உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது உங்களுக்கு நிஜமாவே ட்ரைனிங் தேவைப்படுது when comes to ஸ்டோரி டெல்லிங், போய்ட்ரி அப்படின்னும் போது நீங்கள் நிஜமாவே எங்கள் 2 பேரையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா I'm running a platform called கீகா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து நாங்கள் பேசிக்காக ஸ்டோரி டெல்லர்ஸ், போய்ட்ஸை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களை கைட் பண்ணுறோம் ஷோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. சென்னையில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிஜமாவே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லேர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நான் கேட்குறேன், as you both study psychology, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க? ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க as சைக்காலஜிஸ்ட்? அழுவுங்க, ஓகே, பேசுங்க, யார்கிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. உங்களுக்கான ரைட் சர்க்கிளை நீங்க தான் கண்டுபிடிங்க. நான் போயிட்டு உனக்கு வந்து ஃப்ரெண்டு பார்க்க முடியாது, புரியுதா? ஸோ நீங்க உங்களோட ரைட் ஃப்ரெண்டை நீங்க சூஸ் பண்ணணும், ரைட் பர்சனை சூஸ் பண்ணணும். லைக் உங்களை ஜட்ஜ் பண்ணாத பீப்புளை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இன்னொன்று வந்து நிறைய அழுவணும், ரொம்ப வல்னரபிளா இருக்கணும். அதை தாண்டி உங்களோட எல்லா விதமான இமோஷன்ஸுமே நீங்க காட்டணும். லைக் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மறைச்சிட்டு நடிக்கிறீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நடிச்சிட்டே தான் இருப்பீங்க. அந்த பர்சன், உங்களோட ஆப்போசிட் பர்சன் உங்களோட ஒரிஜினாலிட்டியே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா போயிட்டு உங்களோட ஃபேவரட்டான பர்சனை, இல்லை உங்க ஃப்ரெண்டை, இல்லை உங்களோட வீட்டில் இருக்கவங்க பிரதர் சிஸ்டரை போய் ஹக் பண்ணுங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அது தர ஒரு கம்ஃபர்ட் மாதிரி வேற எதுவுமே தராது உங்களுக்கு. கேட்டு வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு டேப்லெட் மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது ஓப்பனாக வாயை திறந்து கேட்கலாம், நிஜமாவே ஹக் பண்ணுறியா, எனக்கு தேவைப்படுது ஒரு 5 minutes, ஒரு 10 minutes அவங்ககிட்ட அழணும், பேசணும்னு சொன்னாலே நீங்க கேட்குற நிறைய குவெஸ்டனுக்கான ஆன்சர்ஸ் அதுலேயே வந்துடும். ஆமாம். I feel like a lot of us, what we do is stress இருக்கும்போது we tend to suppress it. அதை suppress பண்ணி we overwork ourselves. Mostly that's what as students, or when I was a student myself, I used to do. I used to suppress my stress and be like, no, I need to get this done. I think it's important for all of you as students to realize that just because you didn't, I'm not supporting that it's okay if you don't finish things on deadline and you guys can chill. Adu madri solla. What I'm saying is, if it's really difficult for you to reach a deadline because of said stress, you need to realize that it is not the end of the world. I think what happens is, I think there's also a conversation I was having with him. It's either a lot. It's either a lot or very less for us. Now, we don't look in the middle. Like we either think that, okay, deadline potna, that's it, I will be kicked out from college, I'll be the worst student possible. Otherwise, yeah. So again, when you get arrears and stuff like that, it's almost like you're like, that's the end of the world, I'm a failure. But I think it's important to understand that if you don't, it's a very common and a very simple statement. If you don't fail, you're not going to know what success looks like. So if you don't, so one thing is don't overwork yourself or suppress your emotions when you're stressed. And the rest of it, like he said, let your emotions out. It's okay if you're angry at something. It's okay if you're sad, and it's okay to cry. There's one thing I will always tell, it's okay to cry. And I think girls, again, we're okay. They let us cry, or at least it's stereotypical that, okay, girls will cry. Anna, I think there's another thought process where men is not allowed to cry. So when I say that, when anybody says that, it's okay to tell them that, no, boys can also cry. All of us came out crying only, so it's okay. It's okay to cry. So, to all the aspiring artists, creative watching this reel, the person who wants to go on stage and sing a song or give a speech, or they want to do a dance performance, and அவங்க தயங்குறாங்க, they are afraid, okay, what will this person think, or what will that person think, or maybe they don't have the self-esteem. They think, oh no, இப்படி நான் பண்ணா நல்லா இருக்காது, கேவலமா இருக்கும், அந்த மாதிரி. To that person who wants to go on stage but they are unable to, அந்த மைண்ட் பிளாக் இருக்கு, அவங்களுக்கு நீங்க என்ன மோட்டிவேஷனா என்ன ஒரு வா நீ பண்ணு, the world wants to hear your voice, நீங்க என்ன அப்படி சொல்லுவீங்க அவங்களுக்கு?
I think something I will tell everybody is everybody thinks. They have a mind, they're allowed to think. Everybody has opinions, they have a mouth, they will speak. So you can't put yourself back only because you're going to be like they will speak. They will speak, that is for sure. You can't force yourself on somebody else. Yes. You know, you can't force yourself and be like, I am good, tell me I am good. You can't do that. If they feel you're good, they'll tell you you're good. If they don't feel it, they don't feel it. I think you should be okay with both. There's two sides to a coin. Yes. You agree to that, right? So I agree. there's always two perspectives. You have to agree to that. இன்னைக்கு நீ பண்ணலன்னா உன் ஆப்பர்ச்சுனிட்டி வேறையா எடுத்துப்பாங்க, இல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்காவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா போக வேண்டியதா இருக்கும். நீ அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, நீ இன்னைக்கு போய் உன் பேர் கொடுக்காம இருந்தீங்கன்னா, நீ கொடுத்துட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தப்பு. வேற யாராவது பேர் கொடுத்துட்டு அவங்க நல்லா பண்ண வேண்டிய உங்களுக்கு அந்த ஸ்லாட் போகாம இருந்திருக்கும். ஸோ அப்படி பண்ணாத. நேம் கொடுக்க எந்த அளவுக்கு தைரியம் இருக்கோ ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும். லைக் உனக்கு இல்லைன்றதெல்லாம் வந்து அதான் சொன்னனே, உனக்கு பிடிச்ச மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நீ தான் கிரியேட் பண்ணிக்க முடியும். உனக்கு என்ன வேணுன்றதை நீ தான் எடுத்துக்கணும். உன்னை சுத்தி யார் இருக்கணும், நீ யார் முன்னாடி பேசணுன்றது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீ டிசைட் பண்ணும்போது பார்த்து டிசைட் பண்ண. அதுவும் மேலே ஏறதுக்கு முன்னாடி, ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயம். நான் சொல்றது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ். ரொம்ப டிசிப்ளின் வேணும் ஒரு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி. ஸ்டேஜ்ல போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை கன்சியூம் பண்றதோ, நீ ஸ்டேபிளா இல்லாம ஒரு விஷயத்த நீ பேசுறனா யூ நாட் அன் ஆர்டிஸ்ட். நீ வந்து ஆர்டிஸ்டே இல்லை, நீ சும்மா ஏதோ ஏனோ உதாரணம் பண்ணிட்டு போற ஒரு பர்சன். நீ தெளிவா இல்லாம ஒரு விஷயத்த பண்ற எதுவுமே வந்து உனக்கு சொந்தமானது கிடையாது. ஸோ இதான் நான் சொல்ல வரேன். கொடுக்குற ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எந்த ஒரு காரணத்து கொண்டும் உங்களால முடியலன்னு சொல்லிடுங்க. பட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஆல்சோ அது மிஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கனால இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு பார்த்துக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்ன்றதை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட இன்டர்வியூக்கு நான் பேசணுன்றது நான் ஓகே சொல்றது, நீங்க இன்னைக்கு வந்து எனக்கு கேட்கணுன்றது நீங்க டிசைட் பண்றது. ஸோ இது மட்டும் பிளான் பண்ணிக்கோ. What do you do apart from art for a living? I am an instructor at the Dancers Club, so I teach and I also do sangeets, choreographies and all of that. Other than that, I just finished my master's in psychology, so I will be working at a hospital soon, hopefully. Okay. Sir? I'm a creative director basically. Oh, nice. Working for an agency called Beyond Marketing. ஸோ அது எங்களோட ஏஜென்சி தான். அண்ட் அது இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சின்னதா. ஸோ என்னோட ஆர்ட் ஃபார்ம் வந்து சர்வே பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் காசு வரணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. It was so great. Thank you so much. Thank you so much, sir. Thanks bro. Thank you.